இந்த பாருமா, இவ்வளவு நேரம் நான் பொறுமையாக இருந்தது காரணம் உங்கள் அப்பாவோட நான் பழகின பழக்கம்தான். மரியாதையாக போயிடு, இல்லை கழுத்தை பிடிச்சி வெளியில் தள்ள வேண்டியது வரும். ஒரு பொண்ணுகிட்ட எப்படி நடந்துக்கணும்னு உங்களுக்கும் தெரியல, உங்க பையனுக்கும் தெரியல. இதுக்கெல்லாம் நீங்க கண்டிப்பா ஒரு நாள் அனுபவிப்பீங்க. நான் இப்ப போறேன், திரும்ப வருவேன் போலீஸோட. என்னங்க இது? ஒரு பொட்டச்சி போலீஸோட வருவேன்னு சொல்லிட்டு போறா. உங்களுக்கு தெரியாத போலீஸா? முதல்ல போலீஸ்க்கு ஒரு போனை போடுங்க. ஹலோ ஹலோ, நான் தான் விஜயகுமார் பேசுறேன். சொல்லுங்க சார். ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். வீட்டுக்கு வரீங்களா? இப்ப டியூட்டில இருக்கேன். ரொம்ப அர்ஜென்ட்டா சார்? அர்ஜென்ட்டு தான். வீட்டுக்கு வந்த உடனே பேசிக்கலாம். ஓகே சார். தேங்க்யூ. நேத்து நீ வச்ச மீன் குழம்பு ரொம்ப நல்லா இருந்ததுன்னு ஐயாவே சொன்னாரு. அவர் வாயால பாராட்டு வாங்குறது நீ வசிஷ்டர் கிட்டயே பட்டம் வாங்குற மாதிரி. சைவமும் இதே மாதிரி செய்வியா? நான் சைவ சமையல் செய்வேம்மா. அதை விட நல்ல அசைவ சமையலும் செய்வேம்மா. அந்த பக்கம் வர நீ கொடுத்து வச்சிருக்கணும். உன்னை கட்டிக்க போறவனுக்கு தினம் மட்டன் சிக்கன் ஆக்கி போடு. என்ன? அம்மா, அம்மா, வாமா. அம்மா. ஸ்வாதி, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன். என்னம்மா திடீர்னு நீ மட்டும் வந்திருக்க? ஏதாவது பிரச்சனையா? அது வந்து புதுசா வந்திருக்கிற சமயக்காரி. பரிமளா, நான் பாத்துக்கிறேம்மா. நீ போய் டைனிங் டேபிள் சுத்தம் பண்ணு. சரிம்மா. என்னம்மா, என்னாச்சுன்னு சொல்லு. என்னம்மா, என்னாச்சுன்னு சொல்லுமா. மனசு திக்கு திக்கு நடிச்சுக்குது. அம்மா, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. எங்க வீட்டில் தான். உன் மாமியார் வீடுனாலும் அதுவும் உன் வீடு தானே. அவங்க பிரச்சனை உன் பிரச்சனை தானே. உண்மைதாம்மா. நான் நினைச்சதையே தான் நீயும் நினைச்சிருக்க. அர்ச்சனாக்கு கல்யாண ஏற்பாடு நடந்தது உனக்கு தெரியும் இல்லம்மா? ஆமா, உங்க அப்பா கூட பணம் தரேன்னு சொல்லியிருக்காரு. அவ அத்தை பார்த்த மாப்பிள்ளைய கட்டிக்க மாட்டாளாமா. அட கடவுளே, ஏன்? அவ யாரோ ஒரு பையனை காதலிக்கிறாளாம். அது மட்டும் இல்லாம அவங்க 2 பேரும் கொஞ்சம் நெருங்கி பழகிட்டாங்களாம். ஈஸ்வரா, யாருடி அந்த பையன்? அந்த பையன் யாருன்னு நான் சொன்னேன்னா நீ இன்னும் 100 கடவுளை கூப்பிடுவ. நம்ம அப்பா கூட பார்ட்னரா இருந்தாரே விஜயகுமார், அவரோட பையன் அசோக். போச்சு, எல்லாமே போச்சு. ஆமா, இதெல்லாம் உன் மாமியாருக்கு தெரியுமா? அவ காதலிக்கிறான்னு தெரியும், ஆனா கர்ப்பமா இருக்கான்னு தெரியாது. மாமியாருக்கு மட்டும் இல்ல, என் புருஷனுக்கு கூட. தப்புமா, பெரிய தப்பு. உன் மாமியார் குடும்ப விஷயங்கிறது உன் குடும்ப விஷயம்தான். அதை நீ வெளியே சொல்லக்கூடாது. என்கிட்ட சொன்னதோட நிறுத்திக்க. நடந்த விஷயத்த நீ உன் புருஷன்கிட்ட சொல்லணும், இல்ல உன் மாமியார் கிட்ட சொல்லணும். அதுதான் முறை. நீ வாழ போனவ,
அவங்க வீட்டு பொண்ணு எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழணும்னு அவங்க தான் முடிவு பண்ணணும். ஆனா என் மாமியாரும் என் புருஷனும் பெரிய இடத்து சம்பந்தம் வேணும் துடிக்கிறாங்களே தவிர பொண்ணு மனசை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படவே இல்லை. இதை மட்டும் நான் வீட்டுல சொன்ன பெரிய கலவரமே நடந்துரும். 1000 நடந்தாலும் அவங்க பொண்ணை அவங்க பாத்துக்குவாங்க. எந்த பிரச்சனையா இருந்தாலும் முதல்ல அவங்களுக்கு தான் தெரியணும். நாம தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமும் மறைக்கிறது தப்புமா? அடிச்சாலும் உதைச்சாலும் எவ்வளவு கோவப்பட்டாலும் முடிவெடுக்க வேண்டியது உன் மாமியாரும் உன் புருஷனும் தான். நீ இந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டு நீங்க வந்தது அவங்களுக்கு தெரிய வேண்டாம். சரிம்மா. இரு, காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன், சாப்பிட்டுட்டு போ. பால் சாப்பிடுங்க. கால் வலிக்குதுன்னு சொன்னீங்கல்ல, நான் தைலம் தேய்ச்சி விடுறேன். ஆமாம்மா, கால் வலி உயிரே போகுது. இந்த பாலை குடிக்கும்போது தைலம் வாசனை எரிச்சலா இருக்கும். பாலை குடிச்சிடுறேன், அப்புறம் நான் தைலம் தேய்ச்சிக்கிறேன். சரி அத்தை. ஏமா, நீ சாப்பிட்டியா? இன்னும் அவர் வரலையா அத்தை? அவன் வர்றதுக்கு லேட் ஆகும்னு தெரியும்ல, நீ சாப்பிட வேண்டியதானே. அம்மா, அர்ச்சனா சாப்பிட்டாளா? இப்பெல்லாம் அவ சரியா சாப்பிடறது இல்ல அத்தை. திமிரு அப்படியே கிடக்கட்டும். பொண்ணு மாதிரி வளர்த்த, மாமியார் மாதிரி பயந்து பயந்து வளர்த்த. அவ என்ன பார்த்து என்ன கேள்வி கேட்டுட்டா? யார கேட்டு கல்யாண தேதியை பிக்ஸ் பண்ணேன்னு கேட்டுட்டா? சில தேதிகளை நாம பிக்ஸ் பண்ண முடியாது அத்தை. நீ என்னமா சொல்ற? நான் உங்க வீட்டுக்கு மருமகளா வந்தனே, அதை யார் பிக்ஸ் பண்ணது? விதி. இப்ப அந்த விதிதான் அர்ச்சனாவை வேற ரூபத்துல துரத்துது. அதனாலதான் இவ்ளோ பாசமா இருக்கிற உங்ககிட்டயே அவ எதிர்த்து பேச வேண்டியதா போச்சு. என்னம்மா நீ என்னென்னமோ சொல்ற? எனக்கு அடி வயிறு கலங்குதுமா. எனக்கு பாலை குடிக்க கொடுத்தியா, இல்ல கடைசி பாலை ஊத்துனியா? அத்தை, அப்படிலாம் பேசாதீங்க அத்தை. நான் எங்க அம்மா மாதிரி உங்களை நினைக்கிறேன், மதிக்கிறேன். எங்க வீடு எனக்கு மறந்து போச்சு. இந்த குடும்பம் நல்லா இருக்கணும், அவர் சந்தோஷமா இருக்கணும், அது மட்டும்தான் என் மனசுல இருக்கு. இப்ப எதுக்குமா இந்த பேச்செல்லாம்? அத்தை, நான் இப்ப சொல்ல போற விஷயமும் நம்ம குடும்பம் நல்லதுக்காக தான். இதை கேட்டு நீங்க ஆத்திரப்படவோ கோவப்படவோ கூடாது. இது எனக்கு தெரிஞ்சப்பவே நான் இதை உங்ககிட்ட சொல்லியிருக்கணும். என்னால முடிஞ்ச வரைக்கும் இதை சுமூகமா தீர்க்க முடியுமான்னு போராடி பார்த்தேன். முடியாதுங்கிற காரணத்தால தான் இப்போ உங்ககிட்ட சொல்றேன். அர்ச்சனா நம்ம பார்த்த வரன வேணாங்கிறதுக்கு காரணம் அந்த பொறிக்கு பையன் மேல இருக்கிற காதல் தானே? இல்லத்த, அவனால வந்த கர்ப்பம். சுவாதி, என்னடி சொல்ற? ஆமாத்த, அர்ச்சனா முழுகாம இருக்கா. ஐயோ, போச்சு, எல்லாம் போச்சு. மரியாதை போச்சு, மானம் போச்சு, எல்லாம் போச்சு.
போச்சு போச்சு. அவசரப்படாதீங்க. கௌரவம், மானம், மரியாதை எல்லாம் போச்சு. ஏய் விடு. அத்தை, அர்ச்சனா விடு. அத்தை வேண்டாம். அர்ச்சனா வேண்டாம். எங்கடி இருக்க? அத்தை சொல்றத கேளுங்க. அத்தை வேண்டாம் அத்தை. அர்ச்சனா, அத்தை சொல்றத கேளுங்க. அத்தை இங்கே அடி இருக்க. திமிரு பிடிச்சவளே. என்ன காரியம் செஞ்சாதீங்க. நீ என்ன பெரிய ஆள் ஆயிட்டியா? என்ன சொன்னா கேளு. இருக்கிறத விட செத்து போ. அத்தை அடிக்காதீங்க. நான் என்ன பதில் சொல்வேன்? என்ன பதில் சொல்லுவேன்? பாவி படுபாவி. அத்தை சொல்றத கேளு. நினைச்சிருந்தனே நீ இப்படி விகாரமான விஷயத்தை பண்ணிட்டு வந்திருக்கேடி. போடி. அத்தை நிறுத்துங்க. உங்க அண்ணன் விவகாரம் வரும்போது எல்லாம் பெருசா உபதேசம் பண்ணுவியே. ஊருக்கு தான் உபதேசமா? போடி. இனிமே இந்த வீட்டுல இருக்காத. வெளியே போ. போடி வெளியே. தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்க. மாட்டேன். நான் உன் பேச்ச கேட்கணும்னா பால்ல கொஞ்சம் விஷம் கலந்து போயிடு. நான் ஒரேடியே போயிடுறேன். அம்மா என்னடி முழிக்கிற? ஊமா ஊரை கெடுக்கும். ஒண்ணு தெரியாத மாதிரி இருக்கு. இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்கீங்க. பெத்தவ முன்னாடி தீட்டு கர்ப்பத்தை சுமந்துட்டு இருப்பேன். போடி போடி வெளியே. அம்மா அம்மாவே இல்லடி. போடி. பாத்தியாடா? பாத்துக்கிட்டு தாமா இருக்கேன். இவளை உயிரோட இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்ப கூடாது. போனமா தான் போனோம். ஏண்டி என்ன நெஞ்செழுத்து இருக்கணும் உனக்கு? வயசுக்கு வந்த பொண்ணு இப்படி கை நீட்டி அடிக்க யாருக்கும் உரிமை கிடையாது. ஓஹோ, இவளுக்கு நீ சப்போர்ட்டா? நான் யாருக்கும் சப்போர்ட் இல்லைங்க. நம்ம குடும்ப பேர் கெட்ட கூடாதுங்க. இவளை வெளியில அமிச்சாலும் இல்ல கொன்னுட்டாலும் வந்த கலங்க நமக்கு போயிடுமா? அதோட அந்த பிரச்சனை தீந்துருமா? காலா காலத்துக்கு அந்த பேர் நம்ம குடும்பத்துக்கு இருந்துட்டே தான் இருக்கும். நமக்கு பிடிக்குதோ இல்லையோ அவ ஆசைப்பட்டவனையே அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாங்க. அதான் நல்லது. அது சரி. யாருக்கு? அந்த அனாதை கழுதையோடயா? அவ ஒண்ணும் அனாதை இல்ல. எங்க அப்பாவோட பழைய பார்ட்னர் விஜயகுமாரோட பையன் அசோக். ஐயோ, அவ மகனா? அண்ணனுக்கு எதிரியாச்சே. இப்போ அண்ணன் உறவு போச்சா? அத்த மத்த உறவை விட நமக்கு நம்ம வீட்டு பொண்ணோட உறவு தான் முக்கியம். அடிக்கிறதாலயோ ஆத்திரப்படுறதாலயோ எதுவுமே நடக்க போறது இல்ல. அவ வாழ்க்கைய அவ தேர்ந்தெடுத்துட்டா. அதுக்குண்டான பலனை அவ தான் அனுபவிக்கணும். ஆசீர்வதிக்கிறதும் அப்படியே அனுப்புறது மட்டும் தான் நம்ம கையில இருக்கு. இதெல்லாம் உன் அப்பாவுக்கு தெரியுமா? தெரியாதத்த, நான் மறைச்சிட்டேன். சொல்லணும். நாம பார்த்த மாப்பிள்ளைய அவரே முன்னாடி நின்னு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னார் இல்லையா? அவர்கிட்ட நம்ம எதையும் மறைக்க கூடாது. எல்லாத்தையும் சொல்லணும். இவ எப்படி வேணா போடும். ஆனா மாமா கிட்ட கேட்டு போயிருவாங்க. நான் தயாரா இல்ல. ஆமாங்க, இந்த விஷயத்த அப்பா கிட்ட பக்குவமா தான் சொல்லணும். இத பார் சுவாதி, நீ சம்மதிச்சாலும் நான் சம்மதிச்சாலும் அந்த விஜயகுமாருக்கு மாமா மேல ஒரு பழி உணர்ச்சி இருக்கு. அதுக்கு இவளை பலியாக்கிட்டான். இது எங்க போய் முடிய போதும்? ஆமாங்க, அந்த ஆளோட எண்ணத்துக்கு அர்ச்சனாவோட வாழ்க்கை பலியாயிடக்கூடாதுங்க. இவ எக்கேடாவது கெட்டு போட்டோம். எனக்கு அதை பத்தி கொஞ்சம் கூட கவலையே இல்ல. ஆனா இந்த விஷயத்தால மாமாவுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. முதல்ல அவர்கிட்ட போய் எல்லாத்தையும் சொல்லணும். அர்ச்சனா, அண்ணி அழாத. வாங்க. அண்ணன் என்ன சொல்வாரோ ஏது சொல்வாரோ? இந்த பிரச்சனையை பத்தி எப்படி பேச போறேன்னு தெரியலையே கடவுளே. அம்மா, என்ன ஆள விட்டுரு. நான் மாமா கிட்ட ஒரு வார்த்தை பேச போறது இல்ல. உன் பொண்ணு பண்ண காரியத்துக்கு நீதான் பேசணும். நான் எப்படிடா பேசுறது? அண்ணன் நினைச்சா எனக்கு பயமா இருக்குடா. அத்தை, அப்பா கிட்ட எல்லாத்தையும் நான் பேசிக்கிறேன். நீங்க பயப்படாதீங்க, தைரியமா இருங்க. அப்பா வெளியில கிளம்ப ரெடி ஆயிட்டாருன்னு நினைக்கிறேன். எல்லா விஷயத்தையும் நான் பேசிக்கிறேன். வாங்க வாங்க. உன்னை நம்பிதான் நாங்க வர்றோம்.
சரி அத்தை. வாங்க சம்பந்தியம்மா. வணக்கம் மாமா. என்ன எல்லாம் சேர்ந்து வந்திருக்கீங்க? ஏதாவது விசேஷம் தான் போல இருக்கு. என்ன இவ்வளவு தயங்குறீங்க? அண்ணே, எங்கேயோ அவசரமா கிளம்பிட்டு போல இருக்கு. பரவாயில்ல கற்பகம், வந்த விஷயத்தை சொல்லு. என்ன உங்க முகத்தெல்லாம் பார்த்தா ஏதோ பிரச்சனை போல இருக்கு. எல்லாம் என் தலை விதிதான். ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? வேற எப்படி சொல்றது? என்ன இவ்வளவு தயக்கம்? என்ன இவ்வளவு ஏதாவது பிரச்சனையா சொல்லு. அண்ணே, பெருமைக்காக சொல்லல. உன் பொண்ணு மட்டும் இல்லைன்னா நாங்க 3 பேரும் இந்த உலகத்தை விட்டே போயிருப்போம். இவ கொடுத்த தைரியத்துலதான் நாங்க இங்க வந்திருக்கோம். என்ன அது புரியாமே பேசிட்டு இருக்கீங்க? என்னமா இது? அப்பா, அத்தை பாவம்பா, ரொம்ப உடஞ்சி போயிட்டாங்க. நான் சுருக்கமா சொல்லிடுறேன். அத்தைக்கு நீங்க தான்ப்பா தைரியம் சொல்லணும். அம்மா, நீயும் கேட்டுக்கோமா. போது நிறுத்தமா. மேல நான் எதுவும் கேட்க தயாரா இல்ல. அப்பா, சேச்சே, அர்ச்சனை ஒரு நல்ல பொண்ணு இல்ல நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இவ்வளவு கேடுகிட்டவளா? அவ மட்டும் என் மகளா இருந்துக்கூட கழுத்தை நெரிச்சு கொண்டு போட்டிருப்பேன். இவளுக்கா நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறதா அர்த்தம்? அவ காதலிச்சது தப்பு. கர்ப்பமானது அதை விட தப்பு. இந்த சமாச்சாரத்தை எங்கிட்ட வந்து சொல்றீங்களே, அது மகா பெரிய தப்பு. சேச்சே, குடும்பத்தை எப்படி அசிங்கம் பண்ணிட்டாளே. அழு, நல்லா அழு. இந்த மாதிரி பெண்களை பார்த்தா காலம் பூரா அழுதுகிட்டே இருக்க வேண்டியது. என்ன இருந்தாலும் இப்ப அவ கர்ப்பமா இருக்கிறான். அதுக்காக அந்த விஜயகுமார் காலில் விழுந்து என் தங்கச்சி மகளை மருமகளா ஏத்துக்குவான கஞ்சனம் இல்ல. நடக்கவே நடக்காது. இத பாரு, இந்த மாதிரி தப்புகளை ஆண்கள் பண்ணாலே நான் கண்டிக்கிறேன். என் மகன் கார்த்திக் தாலி கட்டி தான் அந்த பொண்ணை கூட்டு வந்தான். இருந்தாலும் எங்களை கேட்டு முறையா பண்ணலங்கிற ஒரே காரணத்துக்காக அவங்கிட்ட நான் பேசுறதும் இல்ல, அந்த பொண்ணை நான் மருமகளா ஏத்துக்கவும் இல்ல. இவளுக்காக, இந்த கேடு கட்டவளுக்காக அந்த விஜயகுமார் கிட்ட போய் நான் கெஞ்சுவேன் நினைக்கிறேன். நீ ஃபர்கெட் இட். அப்பா, உங்க மேல உள்ள பகையால தான் அந்த விஜயகுமார் அவருக்கு எதுவுமே தெரியாதுன்னு பொய் சொல்றாரு. நிஜமாவே அவர் பையன் ரொம்ப நல்லவன்பா. இவர் தான் அவனுக்கு இடையில நின்னுட்டு ஏதோ நாடகம் ஆடுறாரு. உங்க ஒருத்தரால தான் அவரை. சுவாதி, உனக்கு தெரியாது இல்ல, இது ஒரு கௌரவமான வீடு. ஒழுக்கம் தவறுனா பெத்த பிள்ளைங்களே தூக்கி எறியறவனா. இந்த கழுதைக்காக நான் அங்க போய் பேச தயாரா இல்ல. ஏன் அவளே போய் பேசல? காதலிக்க தெரிஞ்சது இல்ல, கண்ணு மண்ணு தெரியாம குமாரம் போட தெரிஞ்சது இல்ல. போய் அவன் காலில் விழுந்து ஐயா உன் மகன் என்ன கட்டி வைன்னு கெஞ்ச சொல்லு. அவன் ஒத்துக்கிட்டான் சரி, இல்லைன்னா ஏதாவது கிணத்துல விழுந்து சாவச்சு.